Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? டூரிங் டாக்கீஸில் நீங்கள் பேட்டி எடுக்கிற முறையை எப்போ வாட்சம் மாற்றலாம்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களான்னு கடலூர்லேருந்து கவிதா கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் சேனலில் பேட்டி எடுக்கின்ற முறையிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கடந்த சில நாட்களாகவே நான் சிந்தித்து கொண்டிருக்கேன். மிக விரைவிலேயே அந்த மாற்றங்கள் இடம்பெறும். பாலிவுட் இயக்குனரான அனுராக் கஷ்யப் தமிழில் ஒரு திரைப்படம் இயக்கிறதுக்கான வாய்ப்புண்டான விருதாச்சலம்லேருந்து தமிழ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா இயக்குநர்கள் பலரோடு நெருக்கமான தொடர்பிலே இருப்பவர் தான் ஹிந்தி பட இயக்குனரான அனுராக் கஷ்யப். மிக விரைவிலேயே அவர் ஒரு தமிழ் படத்தை இயக்குவார் அப்படின்னு தான் உங்களை போலவே நானும் எதிர்பார்க்குறேன். சாய்வ சித்ரா நிகழ்ச்சியில் உங்களுடைய மனம் கவர்ந்த அனுபவமாக அமைஞ்ச நேர்காணல்னா எதை சொல்லுவீங்கன்னு ஜெய்ஹிந்த்புரம்லேருந்து தனபால் கேட்டிருக்காங்க. சாய்வ சித்ரா நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 500 கலைஞர்களுக்கு மேலே நான் இதுவரை பேட்டி கண்டிருக்கிறேன். இதில் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அதனுடைய மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக அமைந்தது அப்படின்னு சொன்னால் மற்றவர்களை அது வருத்தத்துக்குள்ளாக்காதா? அதனால் உங்களுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவிக்க விரும்புகிறேன். நடிகர் விஜயனுடைய ஜனநாயகம் திரைப்படம் விஜய் திரைப்படமா இருக்குமா அல்லது இயக்குனர் ஹெச் வினோத் திரைப்படமா இருக்குமான்னு சாத்தூர்லேருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. ஜனநாயகம் திரைப்படம் விஜய் பாதி வினோத் பாதி கலந்த ஒரு கலவையாக இருக்கும். நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய ரூட்டை வித்தியாசமான திரைப்படம் பக்கம் திருப்பின மாதிரி தெரியுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு மேலூர்லேருந்து நவநீதன் கேட்டிருக்காங்க. ஏதோ சிவகார்த்திகேயன் சமீபத்தில் தான் தன்னுடைய ரூட்டை மாற்றிட்டது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. சிவகார்த்திகேயனுடைய ஆரம்ப கால படங்கள் சிலது தான் ஒரே மாதிரி அமைந்திருந்ததே தவிர தன்னுடைய 4வது 5வது படத்திலிருந்தே மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு நடிகராக சிவகார்த்திகேயன் மாறிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக தான் பல வித்தியாசமான படைப்பில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. இந்திய சினிமாவின் கிளாசிக் நாவலான தேவதாஸ் பல மொழிகளில் பல காலங்களுக்கு ஏற்ப படமாக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த கதையை தமிழில் படமாக எடுத்தா எப்படி இருக்கும்னு திருவண்ணாமலையிலிருந்து தர்மதுரை கேட்டிருக்காங்க. தேவதாஸ் கதையை பல மொழிகளில் பல முறை எடுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தேவதாஸ் பாணியிலே அமைந்த பல காதல் கதைகளும் வெளியாகிவிட்டன. அதனால் திரும்பவும் அந்த கதையை திரைப்படமாக எடுத்தால் வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அடல் காமெடி, ஒரு காலகட்டத்தில் ஹாரர் காமெடின்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அதுபடி பார்த்தா இப்போ தமிழ் சினிமாவின் ட்ரெண்டுன்னு எதை குறிப்பிடலாம்னு பாலக்காடுலேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. சமீபத்திய தமிழ் சினிமாவுடைய ட்ரெண்டுன்னா அது வன்முறை தான், அதுவும் அதீத வன்முறை. நடிகர் விஜய் மலையாளத்தில் ஒரு திரைப்படத்தில் கூட நடிச்சதில்லை. அப்படி இருந்தும் எப்படி கேரளாவில் அவருக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாச்சுன்னு நாகர்கோவிலிருந்து முனீஷ் கேட்டிருக்காங்க. ஜாக்கி சான் ஏதாவது ஒரு தமிழ் படத்தில் நடித்திருக்கிறாரா என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜாக்கி சானுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது? ஒரு நடிகருக்கு வேற்றுமானத்தை மிகச்சிறந்த வரவேற்பு கிடைக்கிறதுனா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் எந்த மொழி திரைப்படங்களில் நடிக்கிறாரோ அந்த மொழி திரைப்படங்களில் அவர் நேர்மையாக தன்னுடைய பணியை ஆற்றியது தான். தமிழ் சினிமா நடிகர் ஃபஹத் ஃபாசிலுடைய நடிப்பை சரியாக பயன்படுத்திக்கிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சாலிகிராமம்லேருந்து காவிரி கேட்டிருக்காங்க. ஃபஹத் ஃபாசிலுடைய நடிப்பு திறமை மிகச்சரியாக தமிழ் சினிமாவில் பயன்படுத்தி கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். கன்னட நடிகரான சிவராஜ்குமார் சாரினுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு அம்பத்தூர்லேருந்து நரேஷ் கேட்டிருக்காங்க. கன்னட நடிகரான சிவராஜ்குமாருடைய உடல்நிலை இப்போது சீராக இருக்கிறது. இந்தியாவில் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு உதவி செய்கிற மாதிரி திட்டம் அமைப்பு ஏதாவது உண்டா? அதுக்கான முன்னேற்பாடுகளை யாராவது எடுத்தாங்கன்னா பல இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் உருவாகலாம் தானேன்னு பாலம்பேட்லேருந்து தீனா கேட்டிருக்காங்க. சுயாதான திரைப்படங்களுக்கு பலர் உதவுகிறார்கள். ஆனால் அது போன்ற படங்களுக்கு உதவுவதற்காக தனியாக அமைப்பு எதுவும் இருப்பதாக தெரியல. சரி, நீ தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகர் அண்ட் காமெடி நடிகர்கள்னு தனித்தனி கேட்டகரிஸ்குள்ளே நடிகர்கள் உருவாக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு கோவையிலேருந்து குமரேசன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை சரியான ஒன்று தான். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் உள்ள பல கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நகைச்சுவை, இன்னொரு பக்கம் ஆக்ஷன், இன்னொரு பக்கம் காதல், எல்லாவற்றையும் திறம்பட கையாளக்கூடிய திறன் படைத்தவர்களாகவே இருக்கிறார்கள். சார், கடந்த ஆண்டு திரையரங்குகளில் வெளியான கொட்டுக்காளி மாதிரியான கலை திரைப்படங்கள் பல திரையரங்குகளில் வெளியாகணும்னு நான் நினைக்கிறேன். அல்லது இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் போகிறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு மதுரையிலிருந்து டேனியல் கேட்டிருக்காங்க. கொட்டுக்காளி போன்ற பல திரைப்படங்கள் திரையரங்குக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அப்படி திரையரங்குக்கு அது போன்ற படங்கள் வர வேண்டும் என்றால் உங்களை போன்ற ரசிகர்கள் அதற்கு ஆதரவை தர வேண்டும்.
கொட்டுக்காளி திரைப்படத்தை நல்ல முறையில் விமர்சித்து பல பத்திரிகைகள் எழுதியிருந்தன. அப்படி இருந்தும் திரையரங்கிலே அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கல அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நடிகர் ஜெமினி கணேசன் நடித்த கடைசி திரைப்படம் எதுன்னு துபாயிலிருந்து முத்து கேட்டிருக்காங்க. சத்யராஜ் கதாநாயகன் நடித்த அடிதடி திரைப்படம் தான் ஜெமினி கணேசன் கடைசியாக நடித்த திரைப்படம். அந்த படத்தில் அவர் நடித்திருந்த காட்சியில் அவருடன் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. சார், உலகம் எங்கும் இருக்கிற இயக்குநர்கள் பல பேர் வயதில் மூத்தவங்களா தான் இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் ஏன் மூத்த இயக்குநர்களால் இப்போ படம் பண்ண முடியலன்னு ஸ்ரீலங்காலேருந்து தேசிகன் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே மூத்தவர்களை மதிக்கின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அது திரையுலகிலும் எதிரொலிப்பதால் தான் மூத்த இயக்குநர்களுக்கு இங்கே திரைப்படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே காதல் ஜோடிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடின்னா அது சூர்யா ஜோதிகா ஜோடி என்று தாராளமாக சொல்லலாம். அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இன்று வரைக்கும் சீராக அமைந்திருக்கிறதுனால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுக்கிடையே உள்ள புரிதல் என்று தான் சொல்ல வேண்டும். ஜோதிகா பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்தது என்பதற்காக சினிமாவில் நடிக்க வந்தவங்க இல்லை. அவங்க தன்னுடைய குடும்பத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நடிக்க வந்தவங்க தான் அவங்க. தமிழே தெரியாதவங்க தமிழ் சினிமாவிலே இன்று வரையிலே ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஜோதிகாவுடைய உழைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். என்னுடைய திரை வாழ்க்கையிலும் ஜோதிகாவுடைய பங்கு இருக்க அது அசாத்தியமானது. காக்கா காக்கா படத்தில் நடித்த போது ஜோதிகாவுடைய சம்பளம் 30 லட்சம் ரூபாய், ஆனால் என்னுடைய சம்பளம் 8 லட்சம் ரூபாய். அப்படி எங்களுடைய சம்பளத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்த நிலையிலும் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினவர் தான் ஜோதிகா. இன்னும் சரியாக சொல்லணும்னா காக்கா காக்கா படத்தில் நான் நடித்ததுக்கு காரணமே அவங்க தான். அந்த படத்துக்காக ஒரு சரியான கதாநாயகனை கௌதம் வாசுதேவன் தேடிக்கொண்டிருந்த போது நீங்கள் ஒரு முறை நந்தா படத்தை பாருங்கள், நிச்சயமாக சூர்யா அந்த படத்துக்கு பொருத்தமாக இருப்பார் என்று கௌதம் வாசுதேவன்கிட்ட என்னை பரிந்துரைத்தது ஜோதிகா தான். அவங்க கிட்ட சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ரஜினி கமல் 2 பேரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கென்று ஒரு தனி பாணியை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று ஆரம்ப கட்டத்திலேயே எனக்கு அறிவுரை சொன்னவங்க தான் ஜோதிகா என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சூர்யா. சினிமாவை தாண்டி பார்த்திங்கன்னா பொது பிரச்சனைகள்லேயும் மிகுந்த ஈடுபாடு உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டாகட்டும், இந்த போராட்டமாகும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டக்கருங்கிற என்னோட கலை மூலமாக என்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன்னா இது இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த பாட்டை நான் போட்டு இது பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி அது பெரிய நிறுவனங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சம்பாதித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் நடந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு இல்லாமல் இருந்தது. சாதாரணமாக இது போன்ற பொது பிரச்சனைகளுக்கு கலைஞர்கள் குரல் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல, இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு குரல்கள் எழ ஆரம்பிக்குது. ஆமாம், அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் கலைஞர்கள் குரல் கொடுக்குறது அப்படின்றது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது குரல் கொடுக்கறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் சார். எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறதுக்கு அந்த பிரச்சனையை பற்றி ஆழ்ந்த புரிதல் இருக்குமே ஆனால் தாராளமாக குரல் கொடுக்கலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.